ஹாய், இன்றைக்கி மிக்ஸாலஜியோட தியரி கிளாஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹென்னா பவுடரோட வெரைட்டிஸ் பார்த்துருவோம். இதில் வந்து மொத்தம் 5 வெரைட்டிஸ் இருக்குது. 1 ஃபில்டர், 2 ஃபில்டர், 3 ஃபில்டர், 5 அண்ட் 7 ஃபில்டர் வெரைட்டிஸ் இருக்குது. இதில் மெயினாக நம்ம ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணுறது 3 ஃபில்டர் அண்ட் 5 ஃபில்டர் தான். ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி நீங்கள் வந்து 3 ஃபில்டரே ப்ரிஃபர் பண்ணுங்கள். பிகாஸ் அதில் வந்து ஸ்டாக்கிங் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் 5 ஃபில்டர் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஸ்டாக்கிங்ஸ் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு பவுடர் நல்லாவே டஸ்ட்டு ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஸ்டாக்கிங்ஸ் அதில் யூஸ் பண்ண தேவையில்ல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய சஜஷன் என்னென்னா 5 ஃபில்டரை விட 3 ஃபில்டர் நல்லாயிருக்கும். அண்ட் ஆயில்ஸோட வெரைட்டிஸ் பார்ப்போம். ஈக்குவலிப்டஸ் ஆயில், டீ ட்ரீ ஆயில், லாவெண்டர் ஆயில். ஃபர்ஸ்ட் இந்த 3 ஆயில்ஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் இந்த 3 ஆயில்ஸ் ரொம்ப அஃபர்டபுளாகவும் இருக்கும், ஸ்டெயின்ஸுமே நல்லாயிருக்கும். அண்டு பேலன்ஸ் 2 ஆயில்ஸ் இருக்குது. க்ளவ் ஆயில் அண்ட் வந்து காஜப்ட் ஆயில். காஜப்ட் ஆயில் அண்ட் க்ளவ் ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் ரேஞ்ச் வைஸ் அதிகமாக இருந்தாலுமே பட் வந்து உங்களுக்கு ஸ்டெயின்ஸ் நல்லாயிருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஸ்டெயின்ஸ் ஈஸியாக எனக்கு வரணும், கவர் ஆகணும், எனக்கு காஸ்ட்லியாக இருந்தால் கூட பரவாயில்லனா நீங்கள் இந்த 2 ஆயிலில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பட் என்னோடய பெஸ்ட் நான் எது சொல்லுவேன்னா இந்த டாப் 3 ஆயில் மட்டும்தான் நான் சொல்லுவேன். இது 6 to 8 ஹவர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஸ்டெயின்ஸ் கிடச்சிரும். மேக்ஸிமம் இந்த ஆயில் போட்டு நீங்கள் மேக் பண்ணும்போது 20 to 24 ஹவர்ஸ் வரைக்கும் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு இதோட ரேஞ்சஸ்மே பார்த்துட்டோம். அடுத்து ஹென்னா மிக்சிங்க்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவைப்படும்னு பார்த்துருவோம். ஹென்னா மிக்சிங் பொறுத்த வரைக்கும் 4 ப்ராடக்ட்ஸ் மேஜராக தேவை. ஹென்னா பவுடர், ஆயில், சுகர் அண்ட் வாட்டர். ஹென்னா பவுடர், சுகர், இது ஹென்னா பவுடர், ஆயில், சுகர் இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே உங்களால் ஒரு ஹென்னா ப்ரைடல் கோன் வந்து மேக் பண்ணிட முடியும். ஸ்டெயினுமே கன்ஃபார்ம் வரும். இது இந்த 4 ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் மெயினான ப்ராடக்ட்ஸ். இதில் சில பேர் வந்து லெமன் ஜூஸ் சேர்ப்பாங்க. அண்டு லெமன் ஜூஸ் எதுக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்குறோன்னா ஈஸி டு ப்ரிசர்வ். இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது என்ன ஆகும்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது. நம்ம இன்கேஸ் ஒரு லெமன் ரைஸ் செய்யும் போது நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது. ஒரு 1 or 2 days வரைக்கும் நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்காக தான் லெமன் வந்து இதில் சேர்க்குறது. அண்டு 3 to 4 days வரைக்கும் கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். அண்டு வாட்டர் பற்றி பார்த்துருவோம். வாட்டரில் சில பேர் வந்து டீ டிகாஷன் சேர்ப்பாங்க. அண்டு சில பேர் வந்து ஹாட் வாட்டர் சேர்ப்பாங்க. அண்ட் சில பேர் வந்து நார்மல் வாட்டர் சேர்ப்பாங்க. டீ டிகாஷனை பொறுத்த வரைக்கும் ஈஸி டு இம்ப்ரூவ் கலர். ஹாட் வாட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டை ரிலீஸிங் ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக நடந்துடும். அண்ட் நார்மல் வாட்டர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆனாலும் ஸ்டெயின்ஸ் வந்து நல்லாயிருக்கும். நார்மல் வாட்டரில் டை ரிலீஸிங் ப்ராசஸ் வந்து 6 to 8 ஹவர்ஸில் நடக்கும் மினிமம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து 20 ஹவர்ஸ் வரைக்கும் டை ரிலீஸிங் ப்ராசஸ்க்கு வச்சுருக்கலாம். ஹாட் வாட்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டை ரிலீஸிங் ப்ராசஸ் 4 to 6 ஹவர்ஸ்லேயே சீக்கிரமாகவே நடந்துடும். இன்கேஸ் 2 ஹவர்ஸில் கூட நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் வந்து இது லாங் ஸ்டே வராது. உங்களுக்கு லாங் ஸ்டைன் வந்து கிடைக்காது. இன்கேஸ் நீங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி ப்ரைடல் கோன் மேக் பண்ண போகிறீங்கன்னா என்னோடய சஜஷன் கன்ஃபார்ம் நீங்கள் ப்ரைடுக்கு யூஸ் பண்ணுற கோன்ஸில் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. ஒன்லி நார்மல் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டெயின்ஸ் வராமல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் டீ டிகாஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேணால் கலர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது டீ டிகாஷனில். நான் இது வரைக்கும் டீ டிகாஷன் யூஸ் பண்ணது கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ப்ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் வாட்டர் நீங்கள் ஹாட் வாட்டர் நீங்கள் சஜஸ்ட் பண்ணாதீங்க. நார்மல் வாட்டர் மட்டும் சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போது ஹென்னாவை எப்படி கேல்குலேஷன் பண்ணலான்னு பார்ப்போம்.
இப்போ 50 கிராம்ஸ் ஹென்னா பவுடர் இருக்கிறோன்னா அதை வந்து 3:1 நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். அப்போ 50 கிராம்ஸை நம்ம பிரிக்கும் போது 15 கிராம்ஸ் 15 கிராம்ஸ் 15 கிராம்ஸ் ப்ளஸ் 5 கிராம்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த 5 கிராம்ஸை வந்து கணக்கில் எடுத்துக்க வேணாம். 3ல் 1 பங்கு தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதில் 3ல் 1 பங்கு தான் ஆயிலும் எடுத்துக்கணும், 3ல் 1 பங்கு தான் சுகரும் எடுத்துக்கணும். ஸோ 15 கிராம்ஸ் ஹென்னா பவுடர், 3ல் 1 பங்கு 15 கிராம்ஸ் ஹென்னா பவுடர். ஸோ அதனால் நம்ம 15 ml ஆயில் எடுத்துக்கிறோம். எந்த ஒரு எசென்ஷியல் ஆயிலில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் சேம் 3ல் 1 பங்கு 15 கிராம்ஸ், சேம் 15 கிராம்ஸ்க்கு நம்ம சுகர் எடுத்துக்கிறோம். அண்டு வாட்டர் வந்து ரிக்வயர்ட் அமௌண்ட்டு, நீங்கள் கன்சிஸ்டன்சியை பொறுத்து தான் நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணணும். வாட்டரை வந்து நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கொண்டு வர கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணுற அளவு வந்து இருக்குது. அண்டு பேலன்ஸ் இருக்கிற 5 கிராம்ஸை நீங்கள் எப்போவுமே கேல்குலேட் பண்ண வேணாம். 3:1 100 கிராம்ஸாக இருந்தாலும் சரி, 50 கிராம்ஸாக இருந்தாலும் சரி, 250 கிராம்ஸாக இருந்தாலும் சரி, அது 3:1 தான் பிரிக்கணும். அண்டு வாட்டருக்கு பதிலாக நம்ம லெமன் ஜூஸ்